Welcome viewers, this is K and you're watching K Tech. ஒரு 6 to 9 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போடல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். இப்போது உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு அண்ட் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போடலாம் அப்படின்ற முடிவில் இருக்கேன். உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்றத கீழே மறக்காமல் டைப் பண்ணிட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் முக்கியமான 5 அப்ளிகேஷன்ஸை பற்றி சொல்ல போகிறேன். இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன்ஷாட் அப்ளிகேஷன். என்னடா ஸ்க்ரீன்ஷாட் அப்ளிகேஷன் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. ஸ்க்ரீன்ஷாட்னா பார்த்தீங்கன்னா வழக்கமாகவே இப்படி நம்ம மொபைலில் டேப் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இல்லை நிறைய மொபைல்ஸில் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி நம்ம வால்யூம் பட்டன் யூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். பட் இது எல்லாமே உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஒரே ஒரு பேஜுக்கு மட்டும்தான் எடுக்கும். பட் நான் இப்போ சொல்ல போகிற அப்ளிகேஷனில் ஒரு லென்த்தியான வீடியோ மாதிரியான ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற எல்லா அப்ளிகேஷனுக்கும் கேட்குற பர்மிஷனை நீங்கள் அலோவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான பர்மிஷனை மட்டும் அலோவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லாத பர்மிஷனை கொடுக்காதீங்க. ஸ்க்ரீன் மாஸ்டர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனில் உங்களுடைய பர்மிஷன் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப் ஸ்க்ரீனை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு நான் இப்போ MS டோனி அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. மேலே டாப் சைடில் பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணனா கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு வெப் கேப்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணனா டைரெக்டாக வந்து இந்த ஸ்க்ரீன் மாஸ்டர் அப்படின்ற அப்ளிகேஷனுக்குள்ள என்னுடைய வெப்சைட் வந்து போயிடும். இப்போ டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஹேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை ஒன் டைம் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதற்கப்புறம் உங்களுக்கு எங்கேருந்து எது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. அப்படி லாஸ்ட்டாக நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எண்ட் ஏர் அண்ட் கேப்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கீங்க அப்படின்றத தாராளமாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் ஏதாச்சும் புக்ஸ் ஏதாச்சும் சர்ச் பண்ணும்போது இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி ஆர்டிகல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா லோகோ மேக்கர். இது வந்து யூடியூபர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாருமே ஃபோட்டோஷாப்பில் மேக்ஸிமம் வந்து லோகோ கிரியேட் பண்ணுவோம். அதாவது சிஸ்டம் வச்சுருக்கோங்க. பட் மொபைல் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிப்பாங்க. டவுன்லோட் பண்ணி மொபைலே வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இந்த லோகோ மேக்கர் அப்ளிகேஷனில் டெம்ப்ளேட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அண்ட் ஃப்ரீயாக கிடைக்குது. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான லோகோவை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி ஓனாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய இமேஜ் கூட ஆட் பண்ணி. இதுவே இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லோகோ வந்து அவங்களே மேக் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு என்ன லோகோ தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த லோகோ வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு பிடிச்ச லோகோ கீழே இருக்கிற நேம் வந்து நீங்கள் இந்த மாதிரி டேப் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேம் மட்டும் இல்லாமல் கலர், ஃபாண்ட்ஸ், அலைன்ஸ், ஸ்பேஸ், ஒபாசிட்டி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே குறைக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். ரொம்ப அதிகமாகவே பார்த்தீங்கன்னா மாடலான ஃபாண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ஃபாண்ட் தேவையோ அதை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேர்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் quicktimer. சப்போஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு சில மொபைலில் யூஸ் ஆகுது, ஒரு சில மொபைலில் யூஸ் ஆக மாட்டேங்குது. இது நீங்கள் உங்கள் மொபைலில் யூஸ் ஆகுதா அப்படின்றத யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு அலாம் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைம்லேருந்து முடிகிற டைமுக்கு கரெக்டாக அலாம் அடிக்கும். இந்த டைமில் வந்து உங்களுடைய இது டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு. உதாரணத்துக்கு இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதிலே நிறைய கொடுத்துருப்பாங்க. பாஸ்தா, ரைஸ், எக் அந்த மாதிரி நிறைய ஸ்டடி, எஜுகேஷன் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. படிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் நம்மளுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கேம் ப்ளே பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் இதை டேப் பண்ணிங்கன்னா போதும். டைம் கவுண்ட் டவுன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் ரன் ஆகிறது உங்களுக்கே தெரியும். இது முடியும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோடைய நார்மல் அலாம் வந்து அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தேவைன்ற போது இந்த ஆப்ஷனை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டபுள் டேப் பண்ணி இதை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அப்ளிகேஷன். எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்ளிகேஷன். நிறைய பேர் இல்லை, மேக்ஸிமம் எல்லாருக்குமே இந்த அப்ளிகேஷன் பிடிக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து விஷ் பண்ணுறதுக்கு வந்து பிடிக்கும். அடுத்தவங்களுடைய பர்த்டே இல்லை ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை பிரிண்ட் போட்டு நம்ம ஏதாச்சும் ஃபோட்டோ கிஃப்ட்ஸ் இந்த மாதிரி கொடுப்போம். அந்த மாதிரி டைமில் இந்த அப்ளிகேஷனில் வர மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா எப்படி பண்ண இது சூப்பராக இருக்குது அப்படின்னு நிச்சயமாக கேட்பாங்க. கீழே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நிறைய டைப் பண்ணி அவங்களுக்கு மாடலான ஷேப்பில் கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காகவும்
அண்ட் அட்ராக்டிவாகவும் இருக்கும். கீழே வந்து கலர் ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வேர்ட் இல்லை எத்தனை வேர்ட் தேவையோ அத்தனை வேர்டு நீங்க இங்கே டைப் பண்ணிக்கலாம். நீங்க டைப் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்ல வந்து உங்களுடைய வேர்ட்ஸ்லாம் வேற வேற ஃபாண்ட்ல வந்து டிசைனா வந்து டைப் ஆகி இருக்கும். ஃபாண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதில் ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணாத ஃபாண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டாக அந்த ஃபாண்ட் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் டைப் பண்ணியிருக்கிற வேர்டை அதுவே சேஞ்ச் பண்ணி எல்லா ஃபாண்ட்டுமே கலந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஷேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ஷேப்ஸ் வந்து மாறி மாறி நீங்களே சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வந்து இதில் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக டாப் சைட் ரைட் கார்னரில் இருக்கிற 3 டாட்டட் சிம்பிளை கிளிக் பண்ணி PNG-யா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் ஆர்ட் ஃபைல் லான்ச்சர். இந்த லான்ச்சரில் அப்படி என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட தீம்ஸ் இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷனை ஈஸியாக ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்ளிகேஷனுடைய தீம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனுடைய அந்த வால்பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லான்ச்சரில் இருக்கிற ஃபீச்சர் பார்த்தோம்னா ஃப்ரீயாக கிடைக்கிற மற்ற லான்ச்சரில் இருக்கிறத விட அதிகமாகவே இருக்குது. அதனால தான் இந்த லான்ச்சர் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் லான்ச்சர் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா செட்டிங்ஸுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்க்ரோல் வால்பேப்பரை நீங்கள் வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் மெனு வந்து கலர் மாற்றிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மெனு டெக்ஸ்ட் ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு ரொட்டேட் ஆகி காட்டணும் அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் சந்திக்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கிவ் அஸ் அ டாடா பை ஃப்ரம் கே.